இந்த கணக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஈஸி தான். கரெக்டாக நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுருந்தீங்கன்னா இந்த கணக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். அதாவது ஒவ்வொரு கணக்கும் பற்றா வரவான்னு தெரியணும் உங்களுக்கு. இதில் நீங்கள் பார்க்கணும், சொத்தும் செலவும் இருந்தால் பற்று எழுதணும், வருமானமும் பொறுப்பு இருந்தால் வரவு எழுதணும். இதுதான் கான்செப்ட். இந்த கணக்கு என்னன்னா, இருப்பாய்வு தவறாக தயார் பண்ணியிருக்காங்க. தவறாக தயார் பண்ணாலும் பற்று இருப்பும் வரவு இருப்பும் டோட்டல் டேலியாக இருக்குது. ஆனால் கணக்கு தப்பு தான், ஆனால் டேலி ஆகிருக்கு. சில நேரம் ரெண்டு பக்கம் தப்பாக பண்ணாலும் சில நேரம் டேலி ஆயிரும். ரைட்டுங்களா? இந்த கணக்கு அதேமாரி ஆயிருக்கு. பற்றிருப்பு வரவிருப்பை தப்பாக எழுதியிருக்காங்க. எடுத்து எழுதும் இருப்பாய் தயாரிக்கும் போது இருந்தாலும் டேலி ஆயிடுச்சு டோட்டல். அப்போ கணக்கு சரின்னு சொல்ல முடியாது, ஆனால் தப்பு இது. அப்போ சரியானதை கண்டுபிடிச்சி சரியான பற்றிருப்பும் சரியான வரைவிருப்பும் நம்ம புதுசாக தயார் பண்ணி டோட்டல் சரியாக வருதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த கணக்கில் பாருங்கள். கீழ்கண்ட எடுத்துக்காட்டு 5. கீழ்கண்ட இருப்பாய்வில் சில பிழைகள் உள்ளன, அவற்றை சரி செய்து மீண்டும் ஒரு இருப்பாய்வு தயாரிக்கவும் சொல்லிட்டாங்க. 31/3/2017 நாளைய இருப்பாய்வு. கணக்கின் பெயர் பற்றிருப்பு வரைவு. கட்டிடம் 60,000. கீழே புதுசாக நீங்கள் ஒன்று எழுதிங்க. தீர்வு சரி செய்யப்பட்ட இருப்பாய்வு மார்ச் 31/3/2017 நாளன்று. இல்லாட்டி இதே சொல்லாமல் எழுதிங்க. தரி செய்யப்பட்ட இருப்பாய்வு மார்ச் 31/2017 போட்டுங்க. இப்போ கீழே அதே ஃபார்மெட்டு. கணக்கின் பெயர் பற்றிருப்பு வரைவிருப்பு. இந்த வரிசை எண்ணெலாம் முதல்ல போடலை, இதை இங்கே இருக்க மட்டும் இப்படி போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இல்லைனாலும் வரிசை எண் கூட அந்த ஃபார்மெட் படி வரிசை எண்ணை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்மெட் படியும் போட்டுக்கலாம். இப்போதைக்கு இது மாதிரி போட்டால் கூட ஓகே தான். பாருங்கள், கட்டடம் என்று என்னது? சொத்து, பற்று. சொத்தும் செலவும் பற்றுலாம் எழுதணும். கட்டடம் பற்றில் தான் இருக்குது. அப்போ கரெக்டு தான். கீழே நீங்களும் கட்டடம் போட்டு பற்றில் 60,000 போட்டுருங்க. 2வது இயந்திரம் சொத்தும் செலவும் பற்று தான் எழுதணும். இப்போ இயந்திரம் சொத்துனால பற்று எழுதணும். பற்றுலாம் இருக்குது, அது கரெக்டு. இப்போ இங்கேயும் பற்று எழுதிக்குங்க 17,000. அடுத்து கொள்முதல் திருப்பம் போட்டு 2600 போட்டிருக்கேன். கொள்முதல் தான் செலவு, பற்று எழுதணும். கொள்முதல் திருப்பம் வரவில் எழுதணும். கொள்முதல் பற்றில் எழுதுனா கொள்முதல் திருப்பம் வரவில் எழுதணும். இங்கே பற்று எழுதியிருக்காங்க, தப்பு. அதனால் வரவு சைடு எழுதுங்க. கொள்முதல் திருப்பம்னு போட்டு வரவில் 2600 போட்டுருங்க கீழே. அடுத்து பாருங்கள், மேலே வராக்கடன்றது ஒரு செலவு. அதாவது நம்ம வர வேண்டிய கடன் விற்பனை பண்ணி பணம் வர வேண்டியிருக்கு. அது வராமல் ரொம்ப நாளாக போராடியும் வரவே இல்லை. கடைசியில் அது வராக்கடன், அது வராமல் போயிடும். அது வராக்கடன் போட்டு செலவு எழுதிடணும். அதான் 2000. செலவுனா பற்று. அப்போ பற்றில் தான் வச்சுருக்காங்க, கரெக்டு தான். இங்கேயும் அதே மாதிரி எழுதிருங்க. வராக்கடன் பற்றில் 2000. அடுத்து ரொக்க இருப்பு நமக்கு சொத்து, அது பற்று சொத்தும் செலவும் பற்று எழுதணும்ல. ரொக்கம் சொத்துனால பற்று எழுதணும். பற்றில் தான் இருக்குது, கரெக்ட். இங்கேயும் அதே மாதிரி ரொக்கம்னு போட்டு 400 பற்று எழுதிருங்க. அடுத்து பெற்ற தள்ளுபடினா நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். பெற்ற தள்ளுபடி நமக்கு வருமானம். கொடுத்த தள்ளுபடி கொடுத்தது நம்ம தள்ளுபடி கொடுத்தோம்னா அது நமக்கு அளவுடுத்தல். நம்ம தள்ளுபடி கொடுத்தோம்னா அது நம்ம செலவு. இது பெற்ற தள்ளுபடினா நமக்கு வருமானம். அதனால் வரவு சைடு எழுதணும். பெற்ற தள்ளுபடின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் ஏர்ன்டது. பெற்ற தள்ளுபடி வரவு எழுதணும் 3000. அடுத்து பாருங்கள், வங்கி மேல்வரை பற்றுன்றது வங்கியில் பேங்க் ஓவர் டிராஃப்ட். பணம் அதிகமாக நம்ம அங்கேருந்து கடன் வாங்கியிருக்கதா தான் அதுக்கு மீனிங். அதுக்கு நம்ம திரும்ப கொடுக்கணும் அந்த கடனை, நம்ம பொறுப்பு. அதனால் பற்று தப்பு, வரவு சைடு எழுதணும். வங்கி மேல்வரை பற்ற வரவு சைடு எழுதணும். 10,000 வங்கி மேல்வரை பற்றுன்னு சொல்லி 10,000 வரவில் எழுதணும். அடுத்து கடனிந்தோர்ன்றது பொறுப்பு. நம்ம கடன் கொள்முதல் பண்ணியிருப்போம், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அவங்க தான் கடனிந்தோர், அவங்களுக்கு திரும்ப கொடுக்க நம்ம பொறுப்பில் எழுதணும். பற்றில் எழுதக்கூடாது, தப்பு. கடனாளிகள் தான் பற்றில் வரும். கடனுக்கு தொத்துன்ற கணக்குப்படி கடனிந்தோர் பொறுப்பு, அதனால் வரவில் எழுதணும். கடனிந்தோரை வரவில் எழுதணும் 50,000. அடுத்து கொள்முதல்ன்றது நமக்கு செலவு, அதனால் பற்றில் எழுதணும். பற்றில் தான் எழுதியிருக்கு, அது கரெக்ட். அதனால் கொள்முதல்னு போட்டு 1,00,000 பற்றில் எழுதிங்க. அடுத்து பொறுத்துகைகள்ன்றது ஒரு சொத்து, அதனால் சொத்தை பற்றில் எழுதணும். வரவில் எழுதியிருக்காங்க, தப்பு. பொறுத்துகைகள்னு போட்டு சொத்து 72 எங்கே இருக்காங்க? முதலுக்கு அடுத்து 5,600 பொறுத்துகைகள் சொத்து பற்றில் எழுதணும். இந்த பொறுத்துகைகள்னு போட்டு சொத்தில் எழுதியிருக்காங்க. 5,600 பற்றில் எழுதி விடுங்க. அடுத்து விற்பனைன்றது 1,04,000 வரவில் எழுதியிருக்கு. விற்பனை வரவில் தான் எழுதணும். கொள்முதல் பற்றில் இருக்கிறதுனால விற்பனை வரவு சைடு தான் எழுதணும். வருமானன்ற கான்செப்ட் படி. அதனால் விற்பனையை வரவில் எழுதணும். 1,04,000 எழுதியாச்சு. அடுத்து கடனாளிகள்ன்றது நமக்கு சொத்து,
அது வரவுளவு எழுதியிருக்காங்க பாருங்கள் 60,000 தப்பு. அதனால் பற்று எழுதணும். கடனாளிகள் பற்று எழுதுங்க 60,000. அதனால் வட்டி பெற்றது வந்து நமக்கு வருமானம் 2,600 வரவுலையும் எழுதியிருக்காங்க. வருமானத்தை வரவுல தான் எழுதணும் சரி. அதனால் நீங்களும் வரவுலையும் 2,600 எழுதிருங்க. இப்போ பாருங்கள், அதனால் திரும்ப டோட்டல் பண்ணி பாருங்கள். ரொம்ப 2,40,42 கரெக்டாக, இதுவும் கரெக்டாகிடுச்சு. அப்போ அவங்க தப்பாக இருப்பாய் தயார் பண்ணால் கூட டோட்டல் டேலி ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? அதனால் அப்படி சில நேரங்கள்லையும் தப்பாக இருந்தால் கூட ஆன்சர் டோட்டல் சேமாக வந்துடும் சில நேரம். அதனால் சரின்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் தான் கரெக்டாக அந்த கணக்கின் பெயர், அந்த கணக்கு வந்து பற்றிருப்பா வரவிருப்பான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதிட்டு டோட்டல் பண்ணி பார்த்துட்டு போட்டுட்டிங்கன்னா 245 வந்துடும். இப்போ சரி செய்யப்பட்ட இருப்பாய்வு அது. ஓகேங்களா? இந்த கணக்கும் ஈஸியாக உங்களுக்கு கரெக்டாக பற்றிருப்பா வரவிருப்பான்னு தெரிஞ்சாலே இப்படி கணக்கு ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ்.